ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே யூஎஸ்லேருந்து இந்தியா போகிறோம். மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து நிறைய பார்சல் வரும். அம்மா அப்பா எல்லாருமே நிறைய திங்ஸ் அனுப்பி விடுவாங்க. ஆனால் இங்கே யூஎஸ்லேருந்து நம்ம இந்தியா போகும்போது என்ன வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஷின் மார்க்கு தான். ஆனால் அதையும் நம்ம மண்டையெல்லாம் போட்டால சாராஞ்சி ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்றப்ப நம்ம சாதாரணமாக இங்கே ஒரு பொருள் வாங்கினாலே $5 இருக்கும். $5 நம்ம இந்திய மதிப்புக்கு 500 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 500க்கு அந்த பொருள் ஒர்த்தா அப்படின்னு நம்ம ஊரில் போய் பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை, யூஎஸ்லேருந்து நாங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்தோமே அப்படின்ற ஒரு ஆசையை நிறைவேற்றலான்றதுக்காக ஒரு சின்ன சின்ன பொருளெல்லாம் வாங்கி கொண்டு போகலான்னு சொல்லி நானும் யோசிச்சு அப்படி வாங்கின பொருள் தான் இங்கே இருக்க எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என் ஹஸ்பண்ட் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனாருக்குலாம் காஜல் போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, அதையே கொஞ்சம் இங்கே குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காஜல், அப்புறம் மஸ்காரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த ஃபவுண்டேஷன், ஹைலைட்டரு, க்ளோ இதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி வாங்கலான்னு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பேலட் இப்படி இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இதோட மதிப்பெல்லாம் என்ன சொல்கிறது, அமௌண்ட் வைஸ் கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு நாங்களும் நிறைய வாங்கியிருந்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதோ 5 பீஸ் லிப் கலெக்ஷன். அதாவது அது பாமு, க்ளோ, அப்புறம் ஏதோ லிப் கிளாஸ், அப்படி அந்த மாதிரி ஏதோ ஸ்க்ரப்பு இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதே க்ளீன் பியூட்டிலே இது பார்த்திங்கன்னா ஏதோ என்ன இது ஹைலைட்டர் தான், ப்ரஷ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். இந்த ஐட்டங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது ஐ லைனரு. அதுக்கப்புறம் இது அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது வாட்ரு ப்ரூஃபு, லாங் ஸ்டே, அந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஐக்கே இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள். இது ஃபவுண்டேஷனு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா லிப் க்ளாஸ்லேயே கொஞ்சம் வெரைட்டிஸ். இது ஷைனிங்கு, இது லிப் ஆயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியலை. என் பொண்ணு தான் இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஐ ஷேடோஸ்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது கலர்ஸ்லேருந்து நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லைங்க. இங்கே கலர்ஸ்லாம் பார்த்தா பர்பிள், வைலட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் பட் இருந்தாலும் அதுலேயும் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். எந்த அளவுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு தெரியலை. பட் குவாலிட்டி வைஸ் இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அஸ் யூஷுவலுங்க, இங்கே போனாலே இந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கிட்டு போவாங்க. மோஸ்ட்லி இது மென்ஸுக்கு ஒன் பர் டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இந்த பேராசிட்டமால் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இங்கே தைலின் ஆயிலில் டைக்ளோஃபினாக் அதுக்கு பதிலாக பெயின் ரிலீஃப்னு சொல்லிட்டு இருக்கும். ஏதோ கொஞ்சம் சைடு எஃபெக்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இது. அதுக்கப்புறம் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மேக்கப்லாம் போடாத ஒரு ஆள்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது, சூர்யான்னு சொல்லிட்டு. அவளுக்கு என்ன வாங்குறதுனே தெரில. இந்த ஐட்டம் எதுவுமே அவள் யூஸ் பண்ண மாட்டா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு லெகின்னு. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம இந்தியாவிலே கிடைக்கும். பட் ஸ்டில் என்ன வாங்குறதுன்னு தெரியாத ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சில ஐட்டம். அப்புறம் இது ஒரு பாப்பாவுக்கு இப்படி. அதுக்கப்புறம் அது ஒரு லைட்டு சொல்லிட்டு 3D ஐ திங்க் சாரி எல்இடி லைட்டு பெட்ரூமில் இந்த மாதிரி. இது ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு தான் வாங்கினேன். அவருக்கு இந்த லைட்டு இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். இது ஆக்சுவலாக ஒரு ஃபேனு, நெக் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று. இது ஆக்சுவலாக எங்கள் வீட்டு வாண்டுக்கு தான். அதுக்கப்புறம் இது இந்த மேக்கப் கிட் பேக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உள்ளே ஒரு பவுச் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே எடுத்து பார்த்தா இதுக்குள்ளே ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ இதாக இல்லை. இது எதுக்கு அப்படின்னா இது ஏதோ கார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, மேக்கப் கிட்டுக்குள்ளே எதுக்கு கார்டு வைக்கிறதுக்கு பவுச் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கும் புரியலை. அதுக்கப்புறம் இது ஒரு குட்டியாக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இது ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த வாண்டுகளுக்கெலாம் என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அதுவும் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தப்போ சின்னோண்டாக இருந்திருக்குங்க. இப்போ பெருசாக வாங்கிட்டு போனாலும் தொலைன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டோம்னா எல்லாருக்குமே டாய்ஸ் போய் நாங்கள் கோல்ஸு அதுக்கப்புறம் 2-3 ஷாப்லாம் டாய்ஸ் எப்பப்போ ஆஃபர்ஸ் போடுறாங்களோ ஓடி போயிட்டு. ஏன்னா நான் ஒரு சின்ன டாய் இங்கே எடுத்தாலுமே $4 தான் ஸ்டார்ட் ஆகும், $5 தான். ஸோ அதுக்கப்புறம் இட் கோஸ் $20-25 வரைக்கும் போயிட்டுருக்கும். அப்படின்றப்ப நம்மளுக்கு $500 இந்த ஒரு குட்டி டாய் தான் வாங்கி கொடுத்தீங்களான்ற மாதிரி இருக்கும். பட் வேறு வழி இல்லை. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் டாய்ஸ் போட்டிருந்தது அதெல்லாம் வாங்கினோம்.
அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே வச்சு அடைச்சிட்டேங்க. இதெல்லாம் பேக் பண்ணிட்டேன். வீடியோ எடுக்கிற ஐடியா எனக்கு பிஃபோர் இல்லை. அதுக்கப்புறம் சரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து இப்போ தான் எடுத்தேன். குட்டி குட்டி இதெல்லாம் வந்து திமுல ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். எல்லாமே $7 $8 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ குட்டி குட்டி பேக்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இங்கேருந்து போகிறப்ப எங்களுக்கு வெயிட் நாங்கள் லக்கேஜ் வந்து கம்மியாக தான் போட்டிருந்தோம். அப்போ ஐடியாவில் நம்ம இங்கேருந்து என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்றதுக்காக ஒரு 23 kg தான் ஒரு ஆளுக்கு. ஸோ 3 பேக்ஸ் தான் அலவுடு. அதனால் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து வரப்போ 6 பேக் கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா அந்த சூட்கேஸ்க்குள்ளே இன்னொரு சூட்கேஸ் போடணும். ஸோ அதுவே half ஆஃப் த வெயிட் கவர் ஆயிரும். அதனால் வந்து இவ்வளோதான் போட முடியுன்றதுக்காக கொஞ்சம் பார்த்து கம்மியாக தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி டாய்ஸ் தாங்க நிறைய வாங்கியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரி பாரு. இது போக வந்து இன்னும் சாக்லேட் மட்டும் எக்ஸ்ட்ரா போகிறப்ப வாங்கிக்கலாம். ஏன்னா அதுவுமே மெல்ட் ஆகுற இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக நம்ம நாளைக்கு போகிறோம் அப்படின்னா பிஃபோர் டே வந்து காஸ்கோவில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இதை தவிர வேறு யாராவது இந்தியாவிலேருந்து யூஎஸ்லேருந்து இந்தியா போகிறீங்கன்னா வேறு என்னெல்லாம் வாங்கிட்டு போவீங்க? ஹேண்ட்பேக் ஐடியா இருந்துச்சு. பட் எல்லாமே எபோவ் வந்து $35-40 தான். பட் அதே வந்து இந்தியாவில் வாங்கினோம் அப்படின்னா டிவைடர்ஸ்லாம் வந்து கூட இருக்கும். இங்கே வந்து சிம்பிளாக தான் இருக்குது. டிசைன் கம்மி பட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் அதர்வைஸ் வந்து அவ்வளோ அமௌண்ட்டு ஜாஸ்தியாக்கு நம்ம இந்தியாவிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேண்ட்பேக் தான் ஃபஸ்ட் ஐடியா இருந்துச்சு. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன். நீங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு போவீங்க யூஎஸ்லேருந்து இந்தியா போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் எனக்கு நெக்ஸ்ட் இயர்க்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கே வந்து நான் ரொம்ப யோசிச்சு என்ன வாங்க அப்படி என்ன வாங்கி கொடுத்தாலுமே இங்கேருந்து வேல்யூவே இருக்காதுங்க. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் பார்த்தா வந்து ₹50 ₹30 இருந்தே வந்து ஒரு லிப் லைன்லாம் வந்து கிடைக்கிது. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. எல்லாமே ₹500 தான் கிடைக்குதுன்றப்ப நம்ம வேறு ஆப்ஷனே இல்லை. இப்படி தான் வாங்கிட்டு போக வேண்டியது இருக்குது. நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, until then bye from இளவரசி. மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.